வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம உயிர் நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறது அண்ட் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நண்டு கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். நாங்கள் காலையிலேயே மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நண்டு வாங்கிட்டு வந்தாச்சு. நண்டு உயிரோடையே இருந்துச்சு. இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் மீன் இறால்லாம் வாங்கினோன்னா அங்கேயே க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுவோம். ஆனால் நண்டு மட்டும் வீட்டுக்கு வந்து தான் க்ளீன் பண்ணுவோம். அப்போ தான் அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரோடு இருக்கிற நண்டு க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அதை கயிறு கட்டி வச்சுருப்பாங்க, அதனால் அது கடிக்காது. ஆனால் நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணும்போது அந்த கயிறை கட் பண்ணிவிடுவோம். அப்போ பயங்கர கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாங்கள் அந்த ஹோல்டரை ஒரு கையில் பிடிச்சிட்டு அந்த கொடுக்கு இருக்கு இல்லையா ஃப்ரண்ட்டில், ஃபஸ்ட்டு அதை தான் கட் பண்ணோம். ஏன்னா அதுதான் பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். அதை நம்ம விரலை கட் பண்ணக்கூடிய தன்மை கூட அதுக்கு இருக்குது. அவ்வளோ ஷார்ப்பான ஒரு இது. அதனால் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுங்கள். அது உயிரோடு இருக்கிறனால பயங்கர ஸ்ட்ராங்காக வேற இருக்கும். அதனால் நம்ம பாட்டை நல்லா ஷார்ப்பாக இருக்கிற நைஃபை வச்சு தட்டி எடுக்கணும். என் பையன் நண்டு சாப்பிட்றானோ இல்லையோ, அவனுக்கு இந்த உயிரோடு இருக்கிற நண்டு அவ்வளோ பிடிக்கும். அதை பார்க்குறதுக்குங்க மீன் மார்க்கெட்டுக்கு போனாலே நண்டு வாங்கலையான்னு கேட்பார். அந்த மாதிரி க்ளீன் பண்ணுற வரைக்கும் பார்ப்பார். ஆனால் சமைச்சு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டார் அவர். உங்கள் வீட்லேயும் அப்படி தானான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நண்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு. நமக்கு கோல்டு இருந்துச்சுன்னா நண்டு சூப், நண்டு கிரேவி செஞ்சு சாப்பிட்டோம்னா கோல்டு சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக அதோட முன்னாடி இருக்கிற பாகத்தை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. மற்ற பாகங்கள்லாம் ரொம்ப லேஸாக இருக்கும். ஈஸியாக கையிலே நீங்கள் எடுத்துடலாம். அது ஒன்றா பிடுங்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதோட உடம்புல இருக்கிற பின்னாடி இருக்கிற ஓடை நம்ம எடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி காலில் இருக்கிற ஷார்ப்பான ஒரு எட்ஜை எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அந்த ஷார்ப்பான எட்ஜ் நமக்கு தேவையே இல்லை. அது எல்லாத்தையும் பிடுங்கி நம்ம குப்பையில் போட்டுடலாம். அதில் எதுவுமே இருக்காது, சதையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இப்போ அடுத்த நண்டை எடுத்தாச்சு. நம்ம முன்ன பண்ண மாதிரி அதோட கால்களெல்லாம் உடச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, அந்த நண்டோட கொடுக்கு நம்ம ஹோல்டரையே எவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. அதை எடுக்கவே முடியல. அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கொடுக்கை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டே ஈஸியாக மற்றது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நண்டு உடம்புக்கு ரொம்ப ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அடிக்கடி எடுத்து சாப்பிடக்கூடாது. மேபி மாதத்துக்கு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எடுத்து சாப்பிட்லாம். நாங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி எடுத்து சாப்பிடுவோம். இதோட க்ளீனிங் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்பவே ஈஸி. மீனை க்ளீன் பண்ணுறதை விட நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. முன்னாடி சொன்னேன்ல, அந்த ஷார்ப்பாக ஒரு எட்ஜ் இருக்கும், அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நண்டில் புரத சத்து ரொம்ப அதிகம். இது எலும்புக்கும் ரொம்ப பலத்தை கொடுக்கும். நண்டில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறனால ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இது இம்யூனிட்டியும் பூஸ்ட் பண்ணும். ஒமேகா 3 அண்ட் விட்டமின் B12 இருக்கிறதுனால இது பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இதில் கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மி. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறனால இது ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க.
இப்போது 2 நண்டை நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி மேலோட்டமாக கழுவிக்கலாம். இதே மாதிரி மற்ற நண்டுகளையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாத்தையும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பு கூட போகிறோம். அதாவது அந்த நண்டோட பின்னாடி இருக்கிற அந்த பாகத்தை எடுக்கணும். அது நீங்கள் ஈஸியாக எடுக்கிறதுக்கு நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த ஷார்ப் எட்ஜு காலில் இருந்துச்சு இல்லையா, அதை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த பாயிண்டில் வச்சிங்கனாலே அதுவே ஓப்பன் ஆகிடும். அதை எப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற ஷெல்லையும் நீங்கள் சேர்த்து எடுத்துடலாம். இது உயிரோடு இருந்த நண்டுங்கிறனால அந்த பின்னாடி ஷெல் ரொம்ப டைட்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் போராடி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ இதை எடுத்துட்டோம்னா அந்த உள்ளுக்குள்ளே எல்லோ கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் அழுக்கு. அதுக்கப்புறம் அந்த 2 பக்கமும் நூலாக இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணிடலாம். ரொம்பவும் தண்ணி வைக்காதீங்க, அதுக்கப்புறம் நமக்கு சதையும் சேர்ந்து வந்துடும். நம்ம பெரியவங்க சொல்கிற மாதிரி அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால் இதுவுமே நம்ம அளவாக எடுத்துக்கிறது தான் நம்ம உடம்புக்கு நல்லது. சில பேருக்கு சீ ஃபுட் அலர்ஜியில் மெயினாக நண்டு அலர்ஜி இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு அலர்ஜி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இப்போது அதே மாதிரி நம்ம மற்ற நண்டுகளையும் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நண்டு மட்டும் என் ஹஸ்பண்டு தான் க்ளீன் பண்ணுவாங்க. அதனால தான் அவருக்கு லீவ் இருக்கிறப்போ சண்டே மட்டும்தான் நாங்கள் எடுப்போம். நண்டு அதுவும் நீங்கள் மார்க்கெட்டில் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். நண்டு உயிரோடு இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் நீங்கள் செத்த நண்டு எடுத்திங்கன்னா அந்த பின்னாடி வந்துட்டு கிரே கலரில் இருந்துச்சுன்னா அது கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ கேர்ஃபுல்லாக எடுங்க. அண்ட் நம்ம க்ளீனிங் எல்லாம் முடிச்சிருச்சு. இப்போ நம்ம நண்டு கிரேவி செஞ்சிடலாம். ஃப்ரெஷ் மசாலா அரைச்சு இந்த அகலமான பாத்திரம் நான் நண்டுக்காகவே வச்சுருக்கேன். அண்ட் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 ஸ்பூன் மல்லி எடுத்துக்கிறேன், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் மிளகு. கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் நம்ம கோல்டுக்கு காஃபுக்கெலாம் நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணுனாலும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். இது கூட நான் ஒரு 2 ஏலக்காய், 1 பட்டை, 2 கிராம்பு வாசனைக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்லேயே இது வதங்கணும், இல்லாட்டி மசாலா கருகிடும். அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. மசாலாவை நம்ம ஆற விட்டுடலாம், அதுக்கப்புறம் அரைச்சிக்கணும். இப்போது அதே கடாயில் 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோன்னே 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு எண்ணெயிலே லைட்டாக பொரியட்டும். இது கருகிடக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது வாசனை நல்லா கொடுக்கும். நான் இதில் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கல, பெரிய வெங்காயம் தான் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 15 நம்பர்ஸ் கிட்ட எடுத்து அதை நல்லா இடித்து வச்சுக்கிறேன். அதை தான் நான் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடலாம். வெங்காயம் டீப்பாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதங்கினா போதும். சின்ன
சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது இம்யூனிட்டியும் பூஸ்ட் பண்ணும். ஆனால் அதை உரிக்கிறது தான் ஒரு பெரும் வேலை. பெரிய வெங்காயம்னா ஈஸியாக உரிச்சிடலாம், சின்ன வெங்காயம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் சண்டேஸில் நீங்கள் இந்த மாதிரி வேலையை வச்சுக்கோங்க. நீங்கள் வீக் டேஸில் ஒர்க்கிங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இதெல்லாம் முடியாது. நான் இந்த மசாலாவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் டேஸ்ட்டை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணணும். பாருங்கள், வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலராக ஆகிட்டு வருது. உப்பு ஆட் பண்ணிட்டோன்னா எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா உப்பு வந்து கல்லாக இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் கரையணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோன்னா அதை நல்லா அடிப்பிடிக்க ஸ்டார்ட் பண்ணும். அதனால் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்துட்டு குக் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போயிட்டப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த மசாலாவை கொஞ்சோன்னு தண்ணி விட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்புறம் நம்ம குக் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி லைட்டாக கொதி வரட்டும். அது மசாலா மற்ற ஐட்டம்ஸ் கூடலாம் நல்லா பிளெண்ட் ஆகட்டும். அண்ட் இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நண்டோட பாகம்லாம் எடுத்துட்டோன்னா ஒரு 4-5 வாட்டி அலசிட்டு அப்புறம் மஞ்சளும் கல்லுப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அதை தான் இங்கே ஆட் பண்ணுறேன். அதனால தான் உங்களுக்கு எல்லோ கலரில் தெரியுது. நான் மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கனால. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோன்னா நல்லா மசாலா கூட நல்லா கிளறி விட்டுக்குவோங்க. நீங்கள் சொல்லுங்கள், நண்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்குமா இல்லை ரொம்ப ரேராக தான் உங்கள் ஏரியாவில் கிடைக்குமா அப்படிங்கிறது. எங்களுக்கு சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கும், எல்லா டைமும் கிடைக்காது. செத்த நண்டு கிடைக்கும், ஆனால் நாங்கள் அதை விரும்ப மாட்டோம். உயிரோடு இருக்கிற நண்டு தான் மோஸ்ட்டாக எடுப்போம். இது கூட கொஞ்சோன்னு புதினாவும் கொத்தமல்லியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல வாசனை கொடுக்கும். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் அந்த மசாலா கூட. நான் எடுத்துட்டு இருக்க இந்த பாத்திரம் வந்து ரொம்ப அடி பிடிக்கும், அதனால நான் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். நண்டு செய்யும் போது நம்ம நான்ஸ்டிக்கில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. இல்லாட்டி அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வந்துட்டு நான்ஸ்டிக்கை கீறி வந்துட்டு அது வேஸ்ட்டாக போயிடும். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நமக்கு இப்படி தான் நண்டு ரெடியாக இருக்குது. நண்டு ஃபுல்லாக ஆரேஞ்ச் கலரில் மாறிட்டு அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நமக்கும் சுவையான ருசியான செட்டிநாடு ஸ்டைலில் நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அண்ட் அந்த சண்டே நாங்கள் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு சுவையான நல்ல பெப்பர் உள்ள ரசம்,
அது கூட நம்ம செஞ்ச ஸ்பைசியான நண்டு மசாலா, இது கூட எக் ஆம்லேட்டும் பொரிச்சாச்சு. இதுதான் எங்களோட லஞ்ச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.